ஃபர்ஸ்ட் என் பத்தி ஸோ என்னோட பேர் டாக்டர் கார்த்திக் பா. ஸோ என்கிட்ட 13+ இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நான் நிறைய நீட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டர்ஷிப் பண்ணியிருக்கேன். என்கிட்ட 9 இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் பேப்பர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நான் இன்வைட்டட் டாக்ஸ் கொடுத்துருக்கேன் யூஎஸ்ஏ, ஜப்பான், சைனாவில். அப்பார்ட் ஃப்ரம் தேட் நான் கொஞ்சம் மியூசிக்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்னாலே தான் நான் கேஎம்சி சென்னை, யூ மைட் ஹவ் ஹர்ட் அபவுட் இட். ஸோ அங்கே தான் நான் படிப்பு பண்ணியிருக்கேன், அந்த கோர்சஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடக்ஷன் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் வோக்கல் பர்ஃபார்மன்ஸ் இன் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக். இது ஒரு ஏஆர் ரஹ்மான்ஸ் ஃபவுண்டேஷன். ஓகேவா? ஸோ லாஸ்ட்ல யூ ப்ராப்பர்லி இஃப் யூ வில் டுடே லிசன், கன்சன்ட்ரேட், நான் ப்ராமிஸ் பண்றேன் ஒரு 1 minute சாங் டெஃபினெட்லி ஐ வில் சிங் ஃபார் யூ. ஓகே? So first everyone will be concentrating today in the class. So let's start with journey of physics. இப்போ எல்லாம் பிரைட்டா தெரியுதா? எல்லாம் பிரைட்டா தெரியுதா இப்போ? ஓகே, டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஃபைன். அந்த ஸ்டார்டிங்ல இருந்தா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, சரிப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம் வித் பிசிக்ஸ். கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் வரி. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் சரியாயிடும், டோன்ட் வரி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளீஸ் கன்சென்ட்ரேட், டேக் அவுட் யுவர் நோட் புக்ஸ். நீங்க எல்லாம் எழுதணும். நான் கொஞ்சம் நோட்ஸும் கொடுப்பேன், ரிட்டன் நோட்ஸும் கொடுப்பேன்ப்பா. ஸோ ஐ வில் நாட் பி ஜஸ்ட் ஷோயிங் ஸ்லைட்ஸ். நான் கொஞ்சம் ரிட்டன் நோட்ஸும் கொடுப்பேன். டேக் அவுட் யுவர் நோட் புக், யூ ஹேவ் டு ரைட் எவ்ரிதிங். ஓகே, நீங்களும் ரைட் பண்ணணும், நானும் ரைட் பண்ணுவேன். நார்மல் கிளாஸ் டீச்சிங் மாதிரி தான் இருக்கும். So take out your notebooks everyone. Okay, சரிப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். So first question comes is, what is physics? இப்போ நம்ம physics ஸ்டார்ட் பண்ண போறோம். What is physics? Of course நீங்க 9th 10th ல எல்லாம் already you would have done it, so it's not like never heard about it. physics என்ன எனக்கு தெரியாது என்ன physicsனா, அந்த மாதிரி இல்ல. ஆல்ரெடி ஸ்கூல்ல இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். So when your courses have already been started, so it is not a big problem. சரி, பட் நீங்க டே டு டே லைஃப்ல எல்லாம் பார்த்தா நம்மளோட ஃபேன் ஓடுறது, ஏசி ஓடுறது, லைட் ஓடுறது, நம்மளுக்கு எல்இடி இருக்கு, எல்லாம் நம்ம என்னென்ன நம்மளுக்கு டிவைசஸ் இருக்கு அரவுண்ட் அவர் செல்ஸ், இதெல்லாம் பிசிக்ஸ் தான். நேச்சர் ஃபினாமினன் பார்த்தா எல்லாம் ரெயின்போ கலர், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்னால வருது, இதெல்லாம் நம்மளுக்கு எல்லா ஃபினாமினன்ஸ்ல பிசிக்ஸ் இருக்கும். சி வேவ்ஸ் எப்படி ஆடுறது, அதெல்லாம் பிசிக்ஸ். ஓகேவா? பிளானட்ஸ் எப்படி மூவ் ஆகுது சோலார் சிஸ்டம்ல, இதெல்லாம் பிசிக்ஸ். ஸோ நம்ம என்ன வேணாலும் பார்த்தா நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினன், இது எல்லாத்துல பிசிக்ஸ் இன்க்ளூடட். ஸோ பிசிக்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டடி ஆஃப் நேச்சர். ஸ்டார்ட் ரைட்டிங். ஐ எம் ரிக்வெஸ்டிங் யூ, சாட் எல்லாம் அப்ரூவ் பண்ணலாம். ஏதாவது டவுட்னா கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்கா, யூ கேன் கீப் ஆஸ்கிங் தெம், பட் ப்ளீஸ் ஸ்டார்ட் ரைட்டிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டடி ஆஃப் nature and natural phenomenon. Study of nature and natural phenomenon. Okay, இப்போ என்ன பண்றோம் சார்? வாட் ஆர் வி டூயிங் ரைட் நவ? நம்ம இது ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கிறோம், பிசிக்கல் வேர்ல்டு. ஸோ இதெல்லாம் பிசிக்கல் வேர்ல்டு தான் வருது, எல்லாமே பிசிக்ஸ். ஸோ சார் ஏன் பண்றோம் இது? ஆக்சுவலி ஜேஇல நம்மளுக்கு ரொம்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது இந்த சாப்டர்ல இருந்து. பட் ஸ்டில் நான் ஏன் பண்றேன்னா, இதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஓவர்வியூ தெரியணும். என்னென்ன நம்ம பண்ண போறோம், 11th என்ன பண்ண போறோம், 12th என்ன பண்ண போறோம், கொஞ்சம் ஐடியா கிடைக்கணும். சரி, மெனி டேர்ம்ஸ் நான் ஏது போறேன் இன்னைக்கு, மேபி யூ மைட் நாட் பி அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல்லி. அது ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் படிக்கல. அது இப்போ நான் 12th பத்தி ஏதாவது ஏதுனா உங்களுக்கு புரியாது, பிகாஸ் 12th நெக்ஸ்ட் இயர் தானே வரும். ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். பட் ஸ்டில் நான் ஏன் பண்றேன்னா, உங்களுக்கு இந்த காப்பியில கொஞ்சம் ஐடியா இருக்கணும், என்ன ஸ்கோப், என்ன ஓவர்வியூ, என்ன நான் பண்ண போறேன். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ், இஃப் சம் ஐடியா யூ ஆர் ஹேவிங்னா என்ன ஆகும், யூ வில் ஜஸ்ட் ஃபீல் தட் நம்ம எப்போ அந்த சாப்டர் அந்த டாபிக் வரும்போது யூ வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் கிளாரிட்டி. சார் சொன்னா இது ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல இந்த மாதிரி ஏதாவது வரும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதுதான் இந்த இன்ட்ரோடக்ஷன் பண்றோம். ஸோ கேர்ஃபுல்லி, ஜஸ்ட் லைக் அ ஸ்டோரி லிசன் டுடே. இட்ஸ் மோர் லைக் அ தியோரி சாப்டர். எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, கொஞ்சம் ரொம்ப போரிங் மாதிரி இருக்கும், ரொம்ப ஈக்குவேஷன் ஃபார்முலா மாதிரி இல்லை.
ஸோ கொஞ்சம் போரிங் இருக்கும், தியோரி இருக்கு. பட் டுடே எல்லா குவிஸ் அதுல தான் டிபெண்டன்ட், ஹவு மச் யூ ஆர் லிஸ்னிங். ஸோ நான் என்னென்ன டீச் பண்ண போறேன், இஃப் யூ ஆர் ரைட்டிங் ப்ராப்பர்லி இந்த காப்பி நீங்க குவிஸ் பண்ண முடியும். ஸோ நான் அதான் செக் பண்றேன் இந்த கிளாஸ்ல டுடே, ஹவு மெனி பீப்புள் ஆர் ரைட்டிங் ப்ராப்பர்லி. ஸோ அதே அந்த சீன் பேசேஜ் மாதிரி, நம்மளுக்கு சீன் பேசேஜ் தெரியுமா, இங்கிலீஷ்ல இருக்கும் சீன் பேசேஜ், அதே மாதிரி கொஸ்டின்ஸ் நான் கேட்க போறேன். ஓகேவா? ஸோ ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் ஆல்சோ டெல்ஸ் about the laws. It also tells about the laws. It also tells about the laws and principles that governs the universe. Okay, va? It also tells about the laws and principles that governs the universe. ரொம்ப ஈஸி இது, இந்த இங்கிலீஷ்க்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் புரியுது நம்மளுக்கு. laws and principles that governs the universe. சரி, இதுல என்ன கேட்ச் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்னா, பிசிக்ஸ்ல நம்மளுக்கு 3 விஷயம் பத்தி தெரியும். என்னென்ன? why something is happening, how is going to be the behavior, how is going to be behavior. Good evening everyone. Please pa, என்னோட கிளாஸ்ல லேட் வர வேண்டாம், நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றேன். என்னோட கிளாஸ்ல எல்லாம் 2 மினிட்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் திருப்பி சொல்றேன், ப்ளீஸ் கம் ஆன் டைம். ஓகேவா? சரி, உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க பின்னாடி போய் எல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். பட் நீங்க லைவ் இருந்தா அது பெட்டர். ஓகேவா? தெரியும் எனக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்ககிட்ட. பட் ஸ்டில் நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றேன், இஃப் யூ வில் கம் இன் த கிளாஸ் ஆன் டைம், கொஞ்சம் டிசிப்ளின் இருக்கும். இல்லைன்னா டிசிப்ளின் இருக்கவே இருக்காது. சரிப்பா நான் 15 மினிட்ஸ் லேட் போகலாம், அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் வேண்டாம். until or unless you are really trapped somewhere or you're not able to come on time, அது ஓகே. பட் ட்ரை யுவர் பெஸ்ட் டு கம் ஆன் டைம். இது ரொம்ப ரிக்வெஸ்ட். இல்லைன்னா நீங்க வரும்போது 2 மினிட்ஸ்ல நான் வேற டாபிக்ல இருப்பேன், சடனா யூ வில் பி கமிங் அண்ட் யூ வில் நாட் ஃபீல் லைக் ஒன்லி அட்டெண்டிங் த கிளாஸ். ஓகேவா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஓகேவா? சரி, அண்ட் நெக்ஸ்ட் திங், give 2 to 3 classes. எனக்கு எல்லாம் புரியும், பிசிக்ஸ் சில பேருக்கு ரொம்ப டஃப் மாதிரியும் தெரியும். கொஞ்சம் 2 to 3 classes, be relaxed, எல்லாம் சரியாயிடும். 2-3 கிளாஸஸ்ல எல்லாம் டியூனிங் ஆயிடும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஸ்லோவா காப்பில எல்லாம் எழுதணும். அதான் நான் உங்களுக்கு எல்லாம் எழுதுறேன் வித் மை ஓன் ஹேண்ட்ஸ். யூ ஆல்சோ ரைட். ஓகேவா? ஸோ வை, ஹவு இஸ் கோயிங் டு பி த பிஹேவியர் அண்ட் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ். இதை நான் எக்ஸாம்பிள் உட நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பிசிக்ஸ்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இப்போ நாம வாய்ஸ் சொன்னா, சப்போஸ் ஓகே கொஞ்சம் டைமுக்கு நம்ம நான் ரொம்ப லவுட் தானே இருக்கேன். am I not loud? I am speaking very loud. बेटा கொஞ்சம் டிவைஸ் செக் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். ப்ளீஸ் செக் யுவர் டிவைஸ். ஓகே, நான் கொஞ்சம் டைமுக்கு chat ஆஃப் பண்றேன். ஓகே, கேர்ஃபுல்லா ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கொஞ்சம் டைம். So why, how is going to be the behavior and future prediction, and what beta future prediction. So நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம கிட்ட ஒரு பால் இருக்கு அண்ட் நான் அந்த பாலை டிராப் பண்றேன் கீழே. ஓகேவா? நம்ம கிட்ட ஒரு பால் இருக்கு, நான் அந்த பாலை கீழே டிராப் பண்றேன். வெரி குட். அந்த பாலை டிராப் பண்ணும்போது the first question a student can ask a teacher is, sir ஏன் அது ஆறுது? ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு தெரியும். அதான் ஈஸி டாபிக் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வை, சப்போஸ் நான் எழுதுறேன் இங்க என்ன நம்மளுக்கு ரிக்வயர்மெண்ட், பால் dropped from a height, ball dropped from a height. ஓகேவா? சோ இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன, why. சோ தெரியும் எனக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்.
இது கிராவிட்டினால. எல்லாருக்குமே தெரியும் பால் கீழே டிராப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிடும். ஏன் போகும்? கிராவிட்டினால. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர், கிராவிட்டி. ஓகேவா? இப்போ நம்ம ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் நம்ம இப்போ லேர்ன் பண்ணல. 11th எல்லா கான்செப்ட் இப்போ லேர்ன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டீச் பண்ணும்போதே எல்லாத்தையும் சொல்வேன். ஓகேவா? ஸோ சப்போஸ் வை கிராவிட்டி, வெரி குட். இப்போ நம்ம பிஹேவியர் பார்த்தா நான் உங்களுக்கு சில திங்ஸ் சொல்லிடுவேன். நான் சொல்லுவேன், பா ஒரு பால் இருக்கு, நான் இந்த பாலை 10 மீட்டர்ஸ்ல இருந்து நான் இது டிராப் பண்றேன். டெல் மீ இன் ஹவு மச் டைம் இட் வில் ரீச் டவுன். நான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு பால் இருக்கு, நான் டிராப் பண்ணியிருக்கேன், ஒரு ஹைட் 10 மீட்டர் இருக்கு, அதுல இருந்து டிராப் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் டெல் மீ இன் ஹவு மச் டைம் அந்த பால் ரீச் ஆயிடும். ஸோ சார் யூ வில் சே, சார் ஓகே நான் ஒரு ஸ்டாப் வாட்ச் எடுத்துக்கிறேன் சார், அந்த ஸ்டாப் வாட்ச்ல நான் கால்குலேட் பண்ணுவேன் சார். சரி சார் நான் பால் டிராப் பண்றேன், நீங்க ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு நீங்க பால் டிராப் பண்ணி, சரி சார் சார் எடுத்து சார் 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 இது 5 செகண்ட்ஸ்ல போயிடும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 5 செகண்ட்ஸ்ல இது சார் கீழே வரும். நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாச்சு. நான் கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளவு டைம்ல வருது, நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு ஸ்டாப் வாட்ச் புடிப்பா, சரிப்பா ஓகே டிராப் பண்ண 5 செகண்ட்ஸ்ல வருது. சரி வெரி குட். நான் சொல்லுவேன் இப்போ ப்ளீஸ் கோ டு ஐஃபில் டவர். இப்போ நீங்க ஐஃபில் டவர்ல போய் அந்த சேம் பாலை டிராப் பண்ணி எனக்கு சொல்லுங்க எவ்வளவு டைம்ல அது ரீச் ஆகும். புரியுதா? நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிப்பா வெரி குட், நீங்க ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? நீ ஐஃபில் டவர்ல போ, அண்ட் ஐஃபில் டவர்ல இருந்து போய் நீங்க டிராப் பண்ணு, அதுக்கப்புறம் நீ எனக்கு சொல்லு எவ்வளவு டைம்ல அது வருது. யூ வில் சே சார் வாட் சார், வாட் யூ ஆர் டெல்லிங் ஐ வில் கோ ஐஃபில் டவரா? சார் ஐஃபில் டவருக்கு ஹைட் ஆல்மோஸ்ட் 300 மீட்டர் இருக்கு சார். அந்த 300 மீட்டர் அந்த வச்சு நான் ஃபைண்ட் பண்ணிடுறேன். நான் கேட்பேன் எப்படி? யூ வில் சே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இதுதான் நம்மளுக்கு பிஹேவியர். நம்ம பிஹேவியர் ப்ரிடிக்ட் பண்ணலாம் வித் சம் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ல படிக்கும் போது போறோம். அஃப்கோர்ஸ் இன் ஸ்கூல் ஆல்ரெடி யூ வுட் ஹவ் டச் திஸ் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டர். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா ஆல்ரெடி இருக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி எல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண இந்த வெலாசிட்டி, இந்த டைம் எல்லாம் நான் ஃபைண்ட் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வச்சு. கரெக்டா? இதுக்கப்புறம் பிஹேவியர் ஆயிட்டா, பிஹேவியர் புரிஞ்சுட்டா எனக்கு. இதுக்கப்புறம் நான் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன். சோ நான் உங்களுக்கு இப்பதான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஐஃபில் டவர்ல போய் நீ பால் டிராப் பண்ணி ப்ளீஸ் சொல்லுங்கப்பா 300 மீட்டர்ல நீ டிராப் பண்ணும்போது என்ன வரும்? இப்பதான் சொன்னேன் நான் உங்களுக்கு. கரெக்டா? சோ சார் நீ வாட் யூ வில் டு, யூ வில் சே சார் எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெரியும் சார், எனக்கு ஹைட் சொல்லுங்க, வெறும் டைம் நான் உங்களுக்கு சொல்றேன், ஐஃபில் டவரே போவான்டான். அதான் ஃபியூச்சர். சோ நம்ம ஃபியூச்சர் ப்ரிடிக்டும் பண்ணலாம். இப்படிதான் எல்லா பிசிக்ஸ்ல ஆகுது. அண்ட் நம்மளுக்கு டென்ஷன் எப்போ வருது? நம்ம எப்போ அப்ளை பண்ணோம், அதான் அப்போதான் டென்ஷன் வருது. ஸோ நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கு இந்த 3 ரீசனிங்ஸ் தெரியணும். என்ன சார்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஏன் ஆறுது, செகண்ட் என்ன கேட்கணும் சார், இது ஏன் ஆறுது தெரிஞ்சுடுத்து சார், வேற எல்லாம் நாங்களுக்கு எனக்கு பேராமீட்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், அது நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்டு நான் எங்க இது அப்ளை பண்ணலாம், வாட் இஸ் த அப்ளிகேஷன், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுடுத்துனா நம்மளுக்கு பிசிக்ஸ்ல ரொம்ப ஜாஸ்தி கமாண்ட் வந்துடும். இப்போ உங்களுக்கு மேபி இட் இஸ் அ டேஞ்சரஸ் ஆர் மேபி இட் இஸ் குட், பட் இட் வில் பிகம் ஈவன் எக்ஸலென்ட் ஃபார் யூ இஃப் யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரியலைசிங் இன் திஸ் வே. ஓகேவா? சரி ஒரு குயிஸ் பார்க்கலாம். ஃபாஸ்டா பண்ணுவோம். Which branch of science deals with the nature and natural phenomenon? A. Virology, B. Sociology, C. Physics, D. None of these. Come on. Come on, come on. ஐயோ நம்மளுக்கு 94 வந்தது. இது டப்பா கொஸ்டின்.
இந்த டப்பா கொஸ்டினுக்கு நம்மளுக்கு 94 இது கொஸ்டின் அப்பா யூ ஆர் நாட் தேர் ஒன்லி இன் த கிளாஸ் அப்போதான் இதெல்லாம் வரும் இது கொஸ்டினா வெறும் டப்பா இது இப்போதான் நான் சொல்றேன் which branch of science deals with nature and natural phenomenon இதெல்லாம் 94% A B people are taking virology very good viruses you are studying here நான் பயோ டீச் பண்றேன் இங்க சோஷியாலஜி எல்லா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இங்கே தான் ஆகும் கிளாஸ்ல இது நார்மல் audio is I think clear please check your network everyone check your network connection okay சரி ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஸோ நான் என்ன ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ல ஒரு டவுட் வந்தது ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ல நான் என்ன சொன்னேன்னா நாம ஒரு நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்துருக்கு இதுக்கப்புறம் நம்ம திருப்பி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டாம் ஸோ நான் என்ன சொன்னேன் சப்போஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பால் போய் நீ ஐஃபில் டவர்ல ஐஃபில் டவர்லேருந்து நீ ட்ராப் பண்ணி எனக்கு டைம் கால்குலேட் பண்ணு ஸோ யூ வில் டேக் அ டிக்கெட் டு ஐஃபில் டவரா அவ்வளோ காஸ்ட்லியா ஸோ அது வேண்டாம் ஸோ நாம இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வச்சே ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் நாம பண்ணிடலாம் தட் நாம ஐஃபில் டவர் போனா என்ன டைம் வரும் அது இப்போவே நான் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் எனக்கு ஐஃபில் டவர் போக வேண்டாம் இதுதான் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் ஓகேவா சரி நெக்ஸ்ட் இதுவும் எடுத்தா சரி இப்போ நெக்ஸ்ட் நாம பார்க்க போறோம் two fundamental principles in physics okay two fundamental principles in physics ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ரெண்டு பிரின்சிபல்ல ஃபர்ஸ்ட் வருது யூனிஃபிகேஷன் நான் டெஃபினேஷன் எழுதுறேன் பட் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னா யூனிஃபிகேஷன் இப்போ நம்மளுக்கு உலகத்துல நிறைய ஃபினாமினன் ஆகுது நிறைய ப்ரோசஸ் ஆகுது நிறைய நம்மளுக்கு வேலை நடக்கிறது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம் தட் பால் கீழே போகுது மோஷன் ஆஃப் பிளானட்ஸ் மோஷன் ஆஃப் சேட்டலைட்டு எக்கச்சக்கமா வேலை ஆகுது எல்லாத்துக்குமே நான் ஒரு லா சொன்னேன்னா எவ்வளவு லா ஆயிடும் உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கு நீங்க பண்ணவே முடியாது ஸோ நான் சொன்னேன்னா சரி நான் இப்படி போறேன் ஒரு லா இப்படி போறேன் ஒரு லா இப்படி வந்தா ஒரு லா இப்படி வந்தா ஒரு லா சப்போஸ் எல்லாருக்குமே நான் ஒன் லான்னா எக்கச்சக்கமா ப்ராசஸ் இருக்கும் நேச்சர்ல எல்லாத்துக்குமே நம்ம ஒரு லா போனோம்னா என்ன எவ்வளவு லா ஆயிடும் அவ்வளோ நம்ம லேர்ன் பண்ண முடியுமா எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது அதான் யூனிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் பிசிக்ஸ்ல ஸோ நம்ம என்ன பண்றோம் யூனிஃபிகேஷன்லன்னா நம்ம வேரியஸ் ஃபினாமினன்ஸ் can be explained you have to be very careful இல்லனா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நீங்க பயப்பட வேண்டாம் சார் சாட் இல்ல எப்படி பார்க்கலாம் நீங்க பின்னாடி போய் ஸ்க்ரோல் பின்னாடி பண்ணா நீங்க திருப்பி யூனிஃபிகேஷன் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பட் ப்ளீஸ் கன்சென்ட்ரேட் ஓகே வேரியஸ் ஃபினாமினன்ஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் using few laws ஓகேவா சோ நம்மளுக்கு யூனிஃபிகேஷன் சொன்னா இது என்ன அட்டெம்ப்ட் நம்மளுக்கு வேரியஸ் ஃபினாமினன்ஸ் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் லாஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதுதான் யூனிஃபிகேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இது இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் என்ன சார்
என்ன எக்ஸாம்பிள் யூ டோல்ட்? நான் சொன்னேன் சப்போஸ் வெர்டிக்கல் மோஷன் ஆஃப் அ பால். Of course, under gravity. Then நம்மளுக்கு motion of planets. Motion of satellite. So இதுக்கு எல்லாம் நம்ம எஃபர்ட்டே போட வேண்டாம். எல்லாம் ஒரே லாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். என்ன? யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இது நம்ம 9th கிளாஸ்லயே படிச்சிருக்கோம். யூனிவர்சல் law of gravitation. கொஞ்சம் ஐடியா அட்லீஸ்ட் யூ வில் பி ஹேவிங். எனிவே நம்ம இது டீடைல்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் கெட் லாட் ஆஃப் டென்ஸ் இன் யுவர் ஹெட் தட் சார் இதெல்லாம் டாபிக் நான் இது வேர்டு எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் மாதிரி இருக்கு. இது 8th சாப்டர் நம்மளுக்கு 11th கிளாஸ்ல. புரியுறதா? எல்லாம் வரும். ஸோ இது வெறும் நான் ஓவர் வியூ தான் சொல்றேன். இங்க நான் கிராவிடேஷன் டீச் பண்ணல. கிராவிடேஷனுக்கு நிறைய லெக்சர்ஸ் வேணும் டு டீச். இப்போ நான் கிராவிடேஷன் டீச் பண்ணல உங்களுக்கு. புரியுறதா? வெறும் ஒரு ஐடியா. நம்மளுக்கு 9th கிளாஸ்ல அட்லீஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இங்கே ஒரே ஒரு ஐடியா தான் எனக்கு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி a group of phenomenons can be explained just by one particular law. சரி, ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் திங் சொல்றேன். ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். 12th இருந்து சொல்றேன். ஓகேவா? இப்போ யூ ஹேவ் நாட் ஸ்டடிட், யூ வில் பி ஸ்டடிங் இட் நெக்ஸ்ட் இயர். ஓகேவா? ஸோ ஒரு just to give you a brief. சப்போஸ் நான் மேக்ஸ்வெல் பத்தி சொல்றேன். மேக்ஸ்வெல் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான். ஓகேவா? இவன் என்ன சொன்னா, இவன் 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கான். மேக்ஸ்வெலுக்கு ரொம்ப ஃபேமஸ் 4 ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் என்ன ஈக்குவேஷன் இருக்கு இப்போ எல்லாம் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். 12th வரும். ஸோ இப்போ எல்லாம் we don't have to worry. பட் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் சொல்றேன். செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், fourth equation. So 4 equations Maxwell சொன்னா. இப்போ Maxwell 4 equations சொன்னா. ஒரு ஈக்குவேஷன்ல நீங்க ஒரு பிரான்ச்சே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அந்த மாதிரி Maxwell கொடுத்திருக்கான். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல if I know the first equation, நான் எல்லா phenomenon of electrostatics எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். So first equationல இருந்து நான் எல்லா electrostatics ஒரு பெரிய சாப்டர் இருக்கும். அது 12th கிளாஸ்ல வரும். பெரிய சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். நீங்க 10th கிளாஸ்லயும் கொஞ்சம் you would have got an idea of the charge and or something related to that. So electrostatics இதெல்லாம் நமக்கு 12th கிளாஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எக்கச்சக்கமா இருக்கும். பட் மேக்ஸ்வெல் என்ன பண்ணிட்டான், ஒரே ஈக்குவேஷன்ல சொன்னா இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா ஃபினாமினன்ஸ் ஆஃப் இந்த பிரான்ச்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். செகண்ட் ஈக்குவேஷன் அவன் கொடுத்தான். அவன் சொன்னா தட் இது வச்சு நான் எல்லா எலக்ட்ரோ டைனமிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எப்போ சார்ஜ் மூவ் ஆகுது, சார்ஜ் எல்லாம் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷன் வச்சு நான் எல்லாம் மேக்னெட்டிசம் பத்தி சொல்லிடலாம். Of course you would have heard about it in 10th class. Little bit basic you would have done. மேக்னெட்டிசம் பத்தி இப்போ எல்லாம் டென்ஷன் எடுத்துக்க மாட்டேன்ப்பா. இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணா ஒரு கிளாஸும் பத்தாது. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரோடைனமிக்ஸ், மேக்னெட்டிசம். ஸோ ஒரே ஈக்குவேஷன் வச்சு மேக்னெட்டிசம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அவனோட 4th ஈக்குவேஷன் வச்சு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நம்மளுக்கு எப்போ வருது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நம்மளுக்கு சார்ஜ் எப்போ எக்ஸலரேட் ஆகுது. இப்போ சார்ஜ்னா அந்த புரோட்டான், எலக்ட்ரான் கொஞ்சம் யூ வுட் பி ஹேவிங் ஐடியா. வெறும் அது போதும்பா, ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் டென்ஷன் எடுத்துக்க மாட்டான். வெறும் இந்த 2 பேஜ்ல நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, வெறும் இது யூனிஃபிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி வேரியஸ் ஃபினாமினன்ஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் யூசிங் ஃபியூ லாஸ். இந்த லைனுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். தட்ஸ் ஆல். நான் இங்க இது எக்ஸ்பிளைன் பண்ணல. வாட் இஸ் கிராவிடேஷன் சார், பிளானட்ஸ்க்கு மோஷன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சேட்டலைட் இதெல்லாம் வரும். நீங்க டென்ஷன் எடுத்துக்க மாட்டேன். ஒரு கிளாஸ் சேட்டலைட்க்கு இருக்கும். ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே சேட்டலைட்க்கு இருக்கும். புரியுறதா? டோன்ட் வரி. இது இன்ட்ரோடக்ஷன். those who are coming to learn physics today only in the first day. ஓகேவா? இது வெறும் இன்ட்ரோடக்ஷன் பண்றோம். ஓகேவா? ஓகே. வாட் இஸ் த நெக்ஸ்ட்? டேக் ஸ்கிரீன்ஷாட். ஏதாவது நம்ம எழுத முடியல, சர்வரோட ஸ்பீட் கொஞ்சம் ஜாஸ்தி, டேக் ஸ்கிரீன்ஷாட். நோ நீட் டு கெட் பேனிக். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஃபினாமினன் வருது நம்மளுக்கு ரிடக்ஷனிசம்.
ரெண்டு பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் யூனிஃபிகேஷன், நெக்ஸ்ட் ரிடக்ஷனிசம். ஓகே. ஸோ சார் ரிடக்ஷனிசம்னா என்ன? ரிடக்ஷனிசம்ல நாம லார்ஜ் சிஸ்டம்ஸ் और நாம சொல்லலாம் காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன்ஸ், நாம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? கேன் பி அண்டர்ஸ்டுட் by studying the constituent particles. ஓகே, இங்கிலீஷ் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஐயோ சார் என்ன இருக்குது, லார்ஜ் சிஸ்டம் கேன் பி அண்டர்ஸ்டுட், இது எதுவுமே புரியல. நான் ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன், ரிடக்ஷனிசம். அவங்களோட பர்டன் ரெடியூஸ் பண்றோம். இப்போ எப்படி ரெடியூஸ் பண்ணுவோம்? லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன்னு நான் ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சப்போஸ் நான் டாக்கிங் அபவுட், நான் பேசுறேன் இப்போ, சார் எப்படி யூ ஆர் டாக்கிங், இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன். இதுல யார் யார் இன்வால்வ்டு? நம்மளுடைய டங் இன்வால்வ்டு, மவுத் இன்வால்வ்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம், எப்படி அது மைண்ட்ல கனெக்டடு, பிரெயின் இன்வால்வ்டு, நர்வஸ் சிஸ்டம் இன்வால்வ்டு. புரியுறதா? ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா, இந்த மாதிரி நான் பேசுனேன்னா, ஐயோ சார் வாட் இஸ் திஸ், வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், எதுவுமே புரியாது. பட் இப்போ நான் உங்களுக்கு பார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா பயோல, சரிப்பா மவுத்க்கு இது வேலை, நர்வஸ் சிஸ்டம்ஸ்ல இது ஆகும், இப்படிதான் சிக்னல்ஸ் போடுது பிரெயின்ல, பிரெயினுக்கு இந்த ஃபங்க்ஷனிங். புரியுறதா? ஸோ இதெல்லாம் நாம சின்ன 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 வாட் யூ சே பிரேக்அப் கைண்ட் ஆஃப் பிரேக்அப் பண்ணி நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்படிதான் டீச்சர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க உங்களுக்கு. அவ டாபிக் ஏதுவா, பட் அதுக்கு எப்படி சொல்லுவா, ஒரு பார்ட்ஸ் வச்சு 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 ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அதே மாதிரி ரிடக்ஷனிசம். ஸோ நம்மளுக்கு நேச்சர்ல நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்ம இப்படிதான் ரிடக்ஷனிசம் பண்ணோம். ஒரு லார்ஜ் நம்மளுக்கு ஃபினாமினன், காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன் இருந்தா நாம அதை பிரேக் பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸி ஆயிடும். ஸோ யூ மைட் ஹவ் ஹர்ட் அபவுட் ஜெனரேட்டர். இப்போ டோன்ட் டேக் டென்ஷன், ஓகேவா? டென்ஷன் எடுத்துக்க மாட்டேன். ஜெனரேட்டர் 12th கிளாஸ்ல வரும், ஃபுல்லா வரும். ஸோ நீங்க டென்ஷன், ரிமூவ் டென்ஷன் ஃப்ரம் யுவர் ஹெட். யூ ஆர் ஜஸ்ட் என்ஜாயிங் டுடே கிளாஸ். என்னென்ன இருக்கு பிசிக்ஸ்ல, யூ ஆர் ஜஸ்ட் சீயிங் தட். when you say generator na, அதுல சில சில constituent particles இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு மேக்னெட்ஸ் இருக்கும், நம்மளுக்கு ஆர்மேச்சர் காயில் இருக்கும், ஓகேவா? மேக்னெட்ஸ் வந்துட்டா ஆர்மேச்சர் காயில், ஸ்லிப் ரிங்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு ஜெனரேட்டர்ல. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம்? ஸோ நான் மேக்னெட்ஸ் பத்தி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் சொல்வேன் ஆர்மேச்சர் காயிலுக்கு இதுதான் வேலைப்பா. அதுக்கப்புறம் நான் சொல்வேன் ஸ்லிப் ரிங்ஸ்க்கு இதுதான் வேலைப்பா. அதுக்கப்புறம் தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஜெனரேட்டர் ஃபுல்லி. ஆர் வெறும் ஜெனரேட்டர் பார்த்து சார் டயக்ராம் பார்த்தாச்சு சார், ஜெனரேட்டர் அண்டர்ஸ்டுட் எடுத்து ஆடோமா, எதுவுமே ஆகாது. யூ யுவர் செல்ஃப் வில் ஆஸ்க், சார் அது என்ன சார், அதுக்கு என்ன யூஸ் சார், இதுக்கு என்ன யூஸ் சார், இது ஏன் இங்க போட்டிருக்கா சார், கரெக்டா? அதான் ரிடக்ஷனிசம். அப்படிதான் எல்லா டீச்சர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுதான் ஃபினாமினன், ரொம்ப ஈஸி டு ரிமெம்பர். சரி, ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஒர்க் இஸ் ஃபார் ரிடக்ஷனிசம். வாட்? ஃபியூச்சர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன் இப்போ நான் மேக்னெட்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லி தந்துருந்தேன். சப்போஸ் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் யூ ஹவு த மேக்னெட் இஸ் கோயிங் ஆன். அது ஐம் சாரி, அதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் இட் இன் டிஃபரெண்ட் சிஸ்டம்ஸ் ஆல்சோ. நீங்க வேற டிவைஸ்லயும் இது யூஸ் பண்ணலாம் இந்த மேக்னெட்ஸை, கரெக்டா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு constituent particle பத்தி சொல்லி, suppose I am making you understand one by one, step by step about particular particle. நீங்க அதை எக்ஸ்பெரிமெண்ட்ல வேற டிவைஸ்லயும் யூஸ் பண்ணலாம், கரெக்டா? சோ அதான் ஃபியூச்சர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். நாம இது ரிடக்ஷனிசம் பண்ணா நம்மளுக்கு வெறும் கான்ஸ்டிட்யூயன்ட் பார்ட்டிகல்ஸ் பத்தி தெரியாது, பட் அதுக்கப்புறம் நான் அந்த கான்ஸ்டிட்யூயன்ட் பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி நியூ டிவைஸை ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் நம்மளுக்கு ரிடக்ஷனிசம் உடைய பவர்.
ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நம்ம பிரேக்கப்ல ஸ்டடி பண்ணணும். அப்போதான் நம்மளுக்கு தெரியும் இந்த இந்த திங்க்கு வேற எங்க யூஸ் ஆகலாம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபியூச்சர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, ஒரு குயிஸ் பார்த்துடலாம்பா ஃபாஸ்டா. பண்ணுங்க. On your mark, get set, go. Okay, good. எல்லாருமே they are, everyone is not really concentrating, but those who are concentrating, very good. பா இதுல என்ன டிஃபிகல்ட்டி இந்த क्वेश्चनல? you are not writing anything. attempt to explain various phenomena through few laws. இப்போ தானே எக்ஸ்பிளைன் பண்ணேனா? இது எங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்? where it is? இங்க தானே எழுதி இருக்கேன், various phenomena can be explained using few laws. you are not writing also. you should write also da. கொஞ்சம் ரைட் பண்ணுங்கப்பா. ஆடியோ இஸ் நாட் கிளியர். ஹர்ஷினி பேட்டா கொஞ்சம் டிவைஸ் செக் பண்ணுங்கப்பா. இங்க ஃபுல் 500 mbpsல இருக்கேன் நான். நெட் 500 mbpsல இருக்குப்பா. more than that what net I will bring here? பா கொஞ்சம் டிவைஸ் செக் பண்ணுங்க. உங்களோட டிவைஸ் நல்லா இருக்கணும். செகண்ட் ரெசல்யூஷன் கம்மி பண்ணுங்க. ரொம்ப ஜாஸ்தி நீங்க பார்க்க வேண்டாம். நான் மிஸ்டர் யூனிவர்ஸ் இல்ல. நீங்க கொஞ்சம் ரெசல்யூஷன் கம்மி பண்ணிடலாம். நோ இஷ்யூஸ். மேபி ரெயின்னால தான் ஆகுது. காண்ட் சி. அது இது சி பண்ணா போதும். எனக்கு சி பண்ணலன்னா நோ இஷ்யூஸ். இது சி ஆறுதா? யூனிஃபிகேஷன். ரிஃப்ரெஷ். அது ரொம்ப க்ளோஸ் பண்ணா ஈகோ ஆகும்ப்பா. ஐயோ, இவெல்லாம் எனக்கு டெக்னிக்கல் கைட் பண்ணிட்டா. ஒரு டீச்சர்னா இதுதான் பண்ணோம் இங்க உட்கார்ந்து ஃபர்ஸ்ட். இப்ப வருதா? ஐயோ பா, டீச்சர் தான்ப்பா. வாத்தியார். வாத்தியார் புரியுறதா உங்களுக்கு வேர்டு? வாத்தியார், சின்ன வாத்தியார். நீங்க எல்லாம் டெக் கை மாதிரி இப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம். வருதா இப்போ கொஞ்சம்? ஐயோ, இங்க நெட் இருந்தா உங்களுக்கு வராது. உங்களுக்கும் நெட் இருக்கணும் தெரியுமா? அது உங்களுக்கு இந்த கன்செப்ட். என்னோட நெட்ல உங்களுக்கு வராது. கிவ் அண்ட் டேக் இல்ல இது. சார் எனக்கு கேட்கல. அது கேட்காதுப்பா. டிவைஸ் ப்ராப்ளம். உங்களோட டிவைஸ் நல்லா இருக்கணும். சரி. அண்ட் கிளாஸ்ல நிறைய கிளாஸ் டீச்சர் இருக்காப்பா. அவ மெசேஜ் போட்டுடுவா எனக்கு, சார் எதுவுமே கேட்கல. டோன்ட் வரி தட் சார். உங்க சைடுல தான் ப்ராப்ளம். என்னோட சைடுல ப்ராப்ளம்னா நிறைய பேர் இருக்கா கிளாஸ்ல. அவ சொல்லிடுவா, சார் ஃபுல்லா ப்ராப்ளம் தான் போறது உங்களுக்கு சைடுல. ஓகே ஓகே சரி, நோ இஷ்யூஸ். கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் அடுத்துப்பா. அரே எங்க இருக்கு இந்த மவுஸ்? ஐயோ, கொஞ்சம் பண்ணிட்டேன்னா. ஐயோ, 35 minutes கிராஸ் பண்ணிட்டோம். அதான் ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். நான் நினைச்சேன் எப்படி நம்ம கிராஸ் பண்ணுவோம். பண்ணிட்டேன்ப்பா, பண்ணிட்டேன். 35 minutes அடுத்து. எனக்கே கிளாப் எப்படி பண்ணோம் தெரியல. ஃபர்ஸ்ட் உங்க சைடுல இருந்தும் நீங்க பண்ணோம். சரி, நெக்ஸ்ட் பண்ணுங்க ஃபாஸ்டா. On your mark, get set, go.
ஓகே. ஸோ நம்மளுக்கு இதுவும் அடுத்து தோஸ் ஹூ ஆர் நாட் கெட்டிங் இட், ஐ டோன்ட் நோ, எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இது நிறைய நல்ல இங்கிலீஷில் எழுதியிருக்கா. ப்ராக்டிஸ் ஆஃப் அனலைசிங் அண்ட் டிஸ்கிரைபிங் அ காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன். இங்கிலீஷ் தான்ப்பா, சேம் திங். நான் ரொம்ப ஈஸி லாங்குவேஜ் சொல்லியிருக்கேன், இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ்லேயே இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் சிம்பிள் ஆர் ஃபண்டமெண்டல் கன்ஸ்டிடியூவன்ட்ஸ் when this is said to provide sufficient explanation. ஓகேவா? ஸோ இதுல நம்மளுக்கு ரிடக்ஷனிசம் வந்துடும். யார் யாருக்கு கொஞ்சம் டென்ஷன் அவ இந்த டெஃபினேஷனும் லேர்ன் பண்ணலாம். பட் அதுதான் சொல்றது, நான் என்ன சொல்லியிருக்கேன் அதுதான் சொல்றது. அது இந்த காம்ப்ளெக்ஸ் இங்கிலீஷ் நீங்க சொல்லலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்கோப் ஆஃப் பிசிக்ஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நீங்க எதுவுமே ஏறலைன்னா நோ இஷ்யூஸ். ஸ்கோப் ஆஃப் பிசிக்ஸ்ல தான் தெரியும் நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் இந்த 11th 12th கிளாஸ்ல. ஓகே, ஸோ நாம இது ஸ்கோப் ஆஃப் பிசிக்ஸ்ல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ நம்மளுக்கு ரெண்டு டைப்ல இருக்கும். The first type in which we do the studies are macroscopic, and of course the second type is microscopic. Macro-na பெருசு, மைக்ரோனா ரொம்ப சின்னது. ஸோ மேக்ரோல பெரிய டாபிக்ஸ் எல்லாம் வரும். ஸோ த கிளாசிக்கல் ஜோன் எல்லாம் கிளாசிக்கலாக என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், எல்லாம் ஆப்ஜெக்ட், பால், காரு, இதெல்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பார்ட். தட் இஸ் யுவர் மெக்கானிக்ஸ். இது ஃபுல்லா நாம ஸ்டடி பண்ண போறோம் 11th கிளாஸ்ல. இப்போ மெக்கானிக்ஸ்ல நம்மளுக்கு என்ன வர போறது? மெக்கானிக்ஸ்ல நம்ம மோஷன் பத்தி பேச போறோம். வெறும் நான் உங்களுக்கு ஓவர்வியூ கொடுக்குறேன், எல்லா சாப்டர்ஸ் நேம் எழுதல, வெறும் ஓவர்வியூ கொடுக்குறேன். புரியுறதா? இதெல்லாம் வெறும் ஓவர்வியூ. ஸோ மோஷன் பத்தி பேசுவோம், லாஸ் ஆஃப் மோஷன் பத்தி பேசுவோம், ஒர்க் எனர்ஜி பத்தி பேசுவோம், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம கிராவிடேஷன் பத்தி வரும். நம்மளுக்கு ரொட்டேஷனல் மோஷன் பத்தியும் பேசுவோம். இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண போறோம் ஒரு ஆஸ்பெக்ட். ஒர்க் எனர்ஜில நம்ம கொலிஷன், மூமெண்டம் இதெல்லாம் வந்துடும். இதுல ரொட்டேஷனல் மோஷன்ல ரோலிங் மோஷனும் வரும் நம்மளுக்கு. இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சாலிட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ். சாலிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஜினியரிங்ல. சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ். பிரிட்ஜ் எப்படி ஆகுது, பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்ன திங்ஸ் நம்ம பார்க்கணும், அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இதுல தான் வரும். ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட்ஸ். ஃப்ளூயிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகெயின் பைப்ல தண்ணி எப்படி ஏறும், மேல எந்த ஹைட்ல வச்சா எந்த ஸ்பீட்ல ஃப்ளோ ஆகும், இதெல்லாம் நம்ம ஃப்ளூயிட்ஸ்ல பார்ப்போம். ஃப்ளூயிட்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ்ல. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம ஆசிலேஷன் பத்தியும் பேசுவோம். ஓகேவா? இதுல நம்மளுக்கு பெண்டுலம் எல்லாம் வந்துடும். clock pendulum you would have seen, and the oscillation repeating after every interval of time oscillation இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேவ் மெக்கானிக்ஸும் வரும். இதுல நம்ம சவுண்ட் பத்தி பேசுவோம். இதெல்லாம் நம்மளுக்கு 11th கிளாஸ்ல வரப்போகுது. இதுதான் மேஜர் இதுதான் 11th. ஓகேவா? அடுத்தது சின்ன சின்ன டாபிக்ல நம்மளுக்கு தெர்மோடைனமிக்ஸும் வரும். இது நம்ம கெமிஸ்ட்ரியிலையும் படிப்போம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன வருது? ஹீட்டு, டெம்பரேச்சர், laws of thermodynamics,
தெர்மோடி எழுதுறேன். பிட்ஸ்ல எல்லாம் நாங்கள் தெர்மோடி தான் சொல்லுவோம். பெருசா ஒரே செமிஸ்டர்ல தெர்மோடி. ஐ ஹேட்டட் திஸ் சாப்டர். திஸ் கிளாஸ் ஒன்லி பிட்ஸ்ல தெர்மோடி. அதுக்கப்புறம் ஹீட் இன்ஜின். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஹீட் டிரான்ஸ்ஃபர் பத்தி பேசுவோம். நீங்க பேனிக் எல்லாம் ஆவாண்டப்பா. நான் வெறும் உங்களுக்கு ஸ்கோப் சொல்றேன். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க இந்த ரீடிங் பண்ணா எல்லாம் புரிஞ்சிடும். டோன்ட் வரி. ஓகேவா? வெறும் ஏதணும் நம்மளுக்கு ஸ்கோப் என்னென்ன இருக்கு, என்னென்ன படிக்க போறோம். ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல நம்மளுக்கு கண்டக்ஷன் வரும், கன்வெக்ஷன் வரும். கன்வெக்ஷன்னா நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு பாத்திரத்துல சுடு தண்ணி பண்றோம், கன்வெக்ஷன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரேடியேஷன். இதெல்லாம் நம்மளுக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப பெருசா இல்ல, மெக்கானிக்ஸ் தான் மேஜர் இருக்கும் நம்மளுக்கு 11th. இதுதான் வரப்போகுது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு யூனிட் மெஷர்மெண்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் மோஷன், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி, கிராவிடேஷன் எல்லாம் வரப்போகுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். டேக் ஸ்கிரீன்ஷாட். நீங்க காப்பி பண்ண முடியலன்னா டேக் ஸ்கிரீன்ஷாட் ப்ளீஸ். நீங்க இது இந்த டென்ஷன்ல இருக்க வேண்டாம். கிளாஸ்ல காப்பி பண்ண முடியல சார், டேக் ஸ்கிரீன்ஷாட். ஓகே. கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி தியோரி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நிறைய தியோரி இருக்காது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஜாஸ்தி நம்மளுக்கு நியூமரிக்கல்ஸ் தான். இன்ட்ரோடக்ஷன் தான் அதே மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் தியோரி ஜாஸ்தி இருக்கு. நிறைய சாப்டர்ஸ்ல ஜாஸ்தி அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தி வரும். எனிவே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வருது எலக்ட்ரோ மேக்னெட்டிசம். இதெல்லாம் மேக்ரோஸ்கோபிக் தான் போறதுப்பா. இது நம்மளுக்கு 12th கிளாஸ்ல வரும், இப்போ இல்ல. ஸோ 12th நம்மளுக்கு இந்த சார்ஜ் பத்தி என்னென்ன நம்ம 10th படிச்சிருக்கோம் இதெல்லாம் 12th வரும். என்னென்ன நம்ம 9th படிச்சிருக்கோம் அதெல்லாம் 11th வருது. சார்ஜ், கரண்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம டிவைஸ் பத்தி பேசுவோம். ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் மேக்னெட்டிசம். ஓகேவா? மேக்னெட்டிசம்க்கு அப்புறம் நம்மளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு அல்டர்னேட்டிங் கரண்ட் வரும், ஏசி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இஎம் வேவ் வரும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், அல்டர்னேட்டிங் கரண்ட். நீங்க ஃபுல் ஃபார்ம் எழுதலாம், அல்டர்னேட்டிங் கரண்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டாபிக்ல வரும் ஆப்டிக்ஸ். இதுவும் நம்மளுக்கு 12th கிளாஸ்ல வரும். இப்போ நம்ம ஆப்டிக்ஸ்ல பார்த்தா நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் பத்தி நம்ம பேசுவோம். ரிஃப்ராக்ஷன் பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம டிவைசஸ் பத்தி பேசுவோம். டிவைசஸ்னா ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்னா நம்ம மேஜரா மிரர்ஸ் பத்தி பேசுவோம். ரிஃப்ராக்ஷன்னா மேஜரா லென்ஸ் பத்தி வரும். எல்லாம் யூ வுட் ஹவ் ஸ்டடிட் இன் 10th கிளாஸ். லிட்டில் பிட் ஐடியா யூ வுட் ஹவ் ஹேட். லென்ஸ், பிரிசம் எல்லாம் வரும். டிவைசஸ்ல நம்மளுக்கு டெலிஸ்கோப், மைக்ரோஸ்கோப் எல்லாம் வர போகுது. Of course, you would have heard about it. Even if you don't know what it is, you would have heard about it. இதெல்லாம் நம்ம டீடைலா பார்க்க போறோம் 12th கிளாஸ்ல. ஓகே. இன்னும் இருக்கு வேவ் ஆப்டிக்ஸ் எல்லாம் சொல்லலாம். பட் சரி, இது ப்ராடர் கிளாசிஃபிகேஷன் பண்றேன். எல்லா சாப்டர்ஸ் நேம் எழுதலாம், பட் மேஜரா எழுதிட்டேன். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு 12th வர போகுது. ஸோ மேஜர் எலக்ட்ரோமேக்னடிசம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் புக்ல வரும். ஆப்டிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு செகண்ட் புக்ல வரும். செகண்ட் புக்ல இன்னும் விஷயம் வரும், ஒன் மோர். அதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்ட். டேக் ஸ்கிரீன்ஷாட் பா, காப்பி பண்ணலன்னா. சரி, நெக்ஸ்ட். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன வருது இதுல? மைக்ரோஸ்கோபிக். மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸ்.
ஸோ இப்போ நம்ம மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸ் சொன்னா நம்மளுக்கு குவாண்டம் பிசிக்ஸ்ல வரும். மேக்ரோஸ்கோபிக் வந்துட்டா ஒரு டாபிக், ஒரு பார்ட், செகண்ட் பார்ட் மைக்ரோஸ்கோபிக். இதுல நம்மளுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ், எல்லா குவாண்டம் மெக்கானிக்ஸ் வரும். இதுக்கு கிளாசிபிகேஷனே குவாண்டம் மெக்கானிக்ஸ். இதுல நம்ம ஆட்டோமிக், மாலிகுலர் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் நம்ம புரோட்டான், நியூட்ரான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் புரோட்டான் நியூட்ரான், நான் இதெல்லாம் நியூக்ளியஸ் பத்தி பேசுவோம். நியூக்ளியஸ்குள்ளே தான் புரோட்டான் நியூட்ரான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரான் பத்தியும் பேசுவோம். இதெல்லாம் சார்ஜ் பார்ட்டிகல். இதுக்கப்புறம் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் ஈவன் டீப்பர், உள்ளே போறோம், இன்னும் உள்ளே போறோம். ஆட்டம்ல, ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ் எவ்வளவு ஸ்மால் சைஸ். ஆல்ரெடி ஆட்டம்கே சின்ன சைஸ், அதுக்குள்ள நம்ம போறோம், இன்னும் நியூக்ளியஸ்க்கு இன்னும் கம்மி சைஸ். ஸோ எலக்ட்ரான். அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டான் பத்தி பேசுவோம். இப்போ நம்ம ஃபோட்டான் சொன்னா இது நேச்சர் ஆஃப் லைட்டுக்கு பார்ட்டிகல். டைனி பார்ட்டிகல் ஆஃப் லைட் இஸ் நோன் அஸ் ஃபோட்டான். ஃபோட்டான்ல the light is made up of photons. ஸோ இதெல்லாம் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல பார்க்குறோம். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் நம்மளுக்கு செகண்ட் புக்ல 12th கிளாஸ்ல வரும். 11th கிளாஸ்ல நம்மளுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் நம்மளுக்கு 12th வரும். 11th மேஜரா மெக்கானிக்ஸ் இருக்கு. ஓகேவா, மேஜரா மெக்கானிக்ஸ் தான். சரி, இந்த கொஸ்டின் பண்ணணும். Atomic and molecular phenomenon are dealt in on your mark, get set, go. Okay. Nice. So நம்மளுக்கு atomic and molecular phenomenon and dealt with quantum mechanics. இதுதான் ஆன்சர். இப்போதானே சொன்னேன், அப்ளைட் மெக்கானிக்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அப்ளைட்ல வரும். நியூட்டனியன் மெக்கானிக்ஸ்னா எல்லாம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இருக்கும்பா, அதில் தான் எல்லாம் கவர்ன் ஆகும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல இப்போ தான் சொன்னேன், தண்ணி எப்படி ஏறுது, என்ன ஃப்ளோ, எல்லாம் இதில் வரும் நம்மளுக்கு. ஸோ மாலிகுலர் அண்ட் ஆட்டோமிக் ஃபினாமினன் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல தான் லேர்ன் பண்ணுவோம். ஸோ பேசிக்லி நம்மளுக்கு இப்போ 11th கிளாஸ்ல இல்லை, மேபி இன் கெமிஸ்ட்ரி யூ ஆர் ஹேவிங் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல், பட் ஃபிசிக்ஸ்ல இப்போ இல்லை. ஃபிசிக்ஸ்ல 12th கிளாஸ்ல வரும். ஓகேவா, சரிப்பா. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் பார்க்க போறோம் இப்போ, ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர். ஃபண்டமெண்டல் forces in nature. ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு சில ஃபோர்ஸஸ் பற்றி தெரியணும் அண்ட் we have to learn. So what are the 4 forces? First let me just quickly draw the partitions. Say start பண்ணலாம். Write like this in columns. First நம்மளுக்கு வருது gravitational force. ஓகேவா, இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வருது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்.
அதுக்கப்புறம் நம்மளுக்கு வருது strong nuclear force. Okay, first electromagnetic force எழுதிடலாம். சீக்வென்ஸ்ல தான் வரும். electromagnetic force. லாஸ்டா நம்ம எழுதலாம் strong nuclear force. இதுதான் 4 basic fundamental forces in nature. ஓகேவா? என்னென்ன வருதுப்பா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வரும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வருது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வருது, லாஸ்ட்ல நம்மளுக்கு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வரும். ஓகேவா? சரி, இப்போ செப்பரேட்டா ஃபர்ஸ்ட் எல்லா பத்தியும் பேசலாம் ஸ்லோவா. So gravitational force நம்மளுக்கு என்ன? It acts between any two masses in the universe. So in the gravitational force பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன்னா F is equal to G m1 m2 upon r square. G m1 m2 upon r square. It's the formula for finding force. 9th class you would have seen it. This is your m1, suppose m2 or distance r le adu distribute ஆகுது. ஓகேவா? So I am speaking also, if there is some problem in seeing it, acts between any two masses in the universe at the gravitational force. I am speaking also. Suppose some words you are not understanding, I speak pandra. Okay ba? Is the weakest force. Next ரொம்ப important for us to understand is the weakest force. So you can see that I have already made the inequality sign. நீங்க பார்க்க முடியும். So gravitational force தான் நம்மளுக்கு weakest வருது. இதுதான் weakest. ரொம்ப important. இதோட strength minimum strength ரொம்ப கம்மி. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் இது long range force. சார் லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ்னா என்ன? இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம். டெஃபினெட்லி அதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாயிடும், பட் அது இன்ஃபினிட்டிக்கு வரைக்கும் ஆகலாம். மீன்ஸ் தெர் இஸ் நோ ஃபிக்ஸ் ரேஞ்ச் ஹியர். லாங் ரேஞ்ச் பக்கத்துலயும் ஆக்ட் ஆகலாம், தூரத்துலயும் ஆக்ட் ஆகலாம், அந்த மாதிரி லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட், டஸ் நாட் ரிக்வயர் மீடியம். தண்ணியில, கேரோசின்ல அதெல்லாம் மீடியம் எல்லாம் வேண்டாம், தேவையில்லை. இதுதான் அப்பவும் ஆக்ட் ஆகும், பட் இல்லைனாலும் ஆக்ட் ஆகும். வேக்யூம்லயும் ஆக்ட் ஆகும், ஏர்லயும் ஆக்ட் ஆகும். ஸோ டஸ் நாட் ரிக்வயர் எனி மீடியம், தேவையில்லை. ஓகேவா? வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் சரி லாஸ்ட்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பண்ணிடலாம், பிகாஸ் சிமிலர்ல இருக்கு. ஆக்ட்ஸ் பிட்வீன் சார்ஜஸ். சப்போஸ் நம்மளுக்கு ரெண்டு சார்ஜ் இருக்கு, செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நம்மளுக்கு KQ1 Q2 டிவைடட் பை r ஸ்கொயர், சிமிலர் டு கிராவிடேஷன். இது நம்மளுக்கு இதுவும் நம்மளுக்கு சேம். இது ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங்கெஸ்ட் சொல்லலாம், சொல்ல முடியாது. ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங்கெஸ்ட் இல்ல, ஸ்ட்ராங்கெஸ்ட் நம்மளுக்கு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி இதுவும் லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ், கம்பேர் பண்ணா சேம் வருது. லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ் பக்கத்துலயும் ஆக்ட் ஆகலாம், தூரத்துலயும் ஆக்ட் ஆகலாம்.
does not require any medium. This also vacuum layum act agala, does not require any medium. இது இப்போ வரைக்கும் இப்போதைக்கு நீங்க வெறும் இது ஏதுங்க. இது நம்மளுக்கு ஃபுல்லா 8th சாப்டர்ல வரும். இது நம்மளுக்கு 12th கிளாஸ்ல வரும். ஃபுல்லாவே சாப்டர் இருக்கு. ஸோ வெறும் இவ்வளவு போதும் இப்போதைக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ரொம்ப ரேர், நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தி क्वेश्चंस எல்லாம் வராது இந்த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்ல இருந்து. This actually acts between neutrino and other particles. Neutrino and other particles. ஓகேவா? வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னா ஆக்ட் பிட்வீன் நியூட்ரினோ அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ். அஃப்கோர்ஸ் எனக்கு ஃபுல்லா தெரியும், எல்லாருக்குமே இங்கே தான் டென்ஷன் வந்திருக்கும். சார் வாட் இஸ் திஸ் நியூட்ரினோ சார்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் 12th கிளாஸ்ல. இப்போதைக்கு இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல். நம்ம புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இது பத்தி அட்லீஸ்ட் யூ வுட் ஹவ் ஹர்ட்னா, அதே மாதிரி நியூட்ரினோ ரொம்ப சின்ன பார்ட்டிகல். இது ஆக்சுவலி வருது பீட்டா டிகேல. பீட்டா டிகே என்ன, அது வேற விஷயம். டிகேல ஸோ நியூக்ளியர், இதெல்லாம் நியூக்ளியர் ரிலேட்டட். நியூக்ளியர் டிகே எல்லாம் யூ வுட் ஹவ் ஹர்ட். டிகே, ரேடியோ ஆக்டிவிட்டி அதெல்லாம் நீங்க யூ வுட் ஹவ் ஹர்ட்னா அது அது அதுல தான், அந்த ஃபீல்ட்ல தான் நம்ம பேசுறோம் இங்க. ஸோ வெறும் இப்போதைக்கு யூ ஜஸ்ட் ரிமெம்பர் நியூட்ரினோ ஒரு பார்ட்டிகல் சார் சொல்றா, ரொம்ப ரேர் பார்ட்டிகல், பிட்வீன் த அதர் பார்ட்டிகல்ஸ் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். வெறும் இது மட்டும் போதும் இப்போதைக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இது ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் நியூக்ளியஸ்ல தான் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம நியூக்ளியஸ் சொல்லலாம் சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, 10 raised to power -14 meter to 10 raised to power -15 meter. நீங்க திங்க் பண்ணலாம், 1 மீட்டர் எவ்வளவு இருக்கு? 10 raised to power -14. நம்மளுக்கு ஆட்டமிக் சைஸ்ல ஆங்ஸ்ட்ரோம் வருது, 10 raised to power -10ல வருது. அதோட கம்மி ரேஞ்ச் மீன்ஸ் அது நியூக்ளியர் சைஸ் வரைக்கும் தான் அது ஆக்டே ஆகும். ஒரு டைம் நம்ம நியூக்ளியஸ் வெளியில போயிட்டோம்னா இது ஆக்டே ஆகாது. இந்த ஃபோர்ஸ்க்கு ஷார்ட் ரேஞ்ச். ஷார்ட் ரேஞ்ச் மீனிங் என்னன்னா, நாம என்ன டிஸ்டன்ஸ்ல, சப்போஸ் எனக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, வெறும் இதுல ஆக்ட் ஆகும். நான் எங்க நிக்கிறேன், கொஞ்சம் இங்க போயிட்டேன்னா ஃபோர்ஸ் போயிடும். ஷார்ட் ரேஞ்ச் அந்த மாதிரி கிராவிடேஷனல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இல்ல, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்ல. நாம தூரத்திலயும் போனா நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். பட் இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்க்கு என்ன இஷ்யூ, அவர் நியூக்ளியர் சைஸ்ல தான் இருக்கும், நியூக்ளியஸ்ல தான் இருக்கும். நியூக்ளியஸோட சைஸே ரொம்ப கம்மி. நியூக்ளியர் வழியில போயிட்டோம்னா இந்த ஃபோர்ஸே இருக்காது. இங்க ஃபோர்ஸ் இருக்கும், வழியில போயிட்டோம்னா நியூக்ளியர் இல்ல, அவ்வளவுதான். ஷார்ட் ரேஞ்ச். ஓகேவா? சோ அதே சிங்க்ல நம்ம ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸும் பார்க்கலாம். இட் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் பிட்வீன், இட் ஆக்ட்ஸ் பிட்வீன், கொஞ்சம் என்னோட ஃபேஸ் தெரியாது for 2 minutes, don't worry. Act between, ஒரே பேஜ்ல I wanted to bring it, அதுதான். Act between neutron neutron, neutron proton, proton proton. இப்போ ஒரு நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கு, மேபி யூ டோன்ட் ஹேவ் ஐடியா, பட் யூ கேன் ஹேவ் ஐடியா நவ். ஒரு நியூக்ளியஸ்ல நம்மளுக்கு நியூட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும், ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு நியூக்ளியான்ஸ் இருக்கும். அதுக்கு தான் பேரு நியூக்ளியான்ஸ். Nucleons means the total of neutron plus proton. If proton na positive charge, maybe in the 10th class you would have heard about this, that like charges repel and unlike charges attract. லைக் னா சேம் பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பெல் ஆகும், நெகட்டிவ் நெகட்டிவ் ரிப்பெல் ஆகும். அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகும், நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆகும். சோ புரோட்டான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ நியூக்ளியஸ்க்குள்ளே புரோட்டான் இருக்கு, கரெக்டா? சோ இப்போ ரெண்டு புரோட்டான் மிடில்ல இன்டராக்ஷன் இருந்தா ரிப்பல்ஷன் தானே ஆகும். லைக் சார்ஜஸ் ரிப்பெல். இவ சார்ஜ் பார்ட்டிகல், சார்ஜ்னா நம்மளுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்துரும். இந்த ஃபோர்ஸ்ல நம்மளுக்கு ரிப்பல்ஷன் தானே ஆகும்.
In the force of repulsion nalle proton dur it will try to go separate, correct? It will try to go away. இந்த புரோட்டான் ரெண்டுமே அவே போனா என்ன ஆகும்? நியூக்ளியஸ் பிரேக்கே ஆயிடும். இப்போ நான் பாசிட்டிவ் வச்சுட்டேன்னா அங்க ரிப்பல்ஷன் ஆகும், ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ஆகும், கரெக்டா? சோ இப்போ நான் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் சொன்னேன்னா உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் என்ன ஆகும்? அது செப்பரேட் ஆகும். செப்பரேட் ஆயிடுச்சுன்னா நியூக்ளியஸே பிரேக் ஆயிடும். பட் நியூக்ளியஸ் பிரேக் ஆகாது. ஏன் பிரேக் ஆகாது? பிகாஸ் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் தேர். ஏன் பிரேக் ஆகாது? ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் தேர். அதனால தான் அது பைண்ட் ஆகுது. நியூக்ளியஸ் இஸ் கெட்டிங் பைண்டட். So strong nuclear force is greater than electromagnetic force. So and the force of repulsion to overcome பண்ணுது அது. So maybe force of repulsion is there, but strong nuclear force அவ்வளவு ஜாஸ்தி இருக்கு that it is overcoming the electromagnetic force and it is not allowing the proton to go separate or go away from each other. So binding பண்ணுது. அதான் ரொம்ப strong nuclear force. அது electromagnetic force ஓடவும் stronger. Strongest force, strong nuclear force. Strongest. It's the strongest force. Again, இது வெறும் நம்மளுக்கு நியூக்ளியஸ்ல ஆக்ட் ஆகும். சார்ஜ் இண்டிபெண்டன்ட், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். சார்ஜ் இண்டிபெண்டன்ட். சார்ஜ் இண்டிபெண்டன்ட்னா என்ன? அது சார்ஜ் மேல டிபெண்ட் ஆகாது. புரோட்டானும் சேம் தான் இருக்கும், நியூட்ரான் தான் சேம் தான் இருக்கும். நியூட்ரான் புரோட்டான் சார்ஜ் வேற இருந்தா அது எஃபெக்ட் இல்லை. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ தான் அங்கே அப்ளை ஆகும். தட் மீன்ஸ் த ஃபோர்ஸ் நியூட்ரான் இருந்தாலும் சரி, நியூட்ரான் புரோட்டான் இருந்தாலும் சரி, புரோட்டான் இருந்தாலும் சரி, எல்லாமே சேம் இருக்கும். இதுதான் ப்ராப்பர்ட்டி நம்ம லேர்ன் பண்ணணும். சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பிசிக்ஸ்ல நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்னா we have to mug up. ஸோ சார்ஜ் இண்டிபெண்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார்ஜ் மேலே டிபெண்ட் ஆகாது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம இந்த சார்ஜ்ல டிபெண்ட் ஆகும். ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, ரிப்பல்ஷன் இருக்கா, அட்ராக்ஷன் இருக்கா, இங்க எல்லாம் இஷ்யூவே இல்லை. ஓகேவா? ஷார்ட் ரேஞ்ச் அகைன் அஃப்கோர்ஸ் இதுல எதுவுமே பிரெயினரே இல்லை. நியூக்ளியஸ்க்குள்ளே தான் ஆக்ட் ஆகுது. நியூக்ளியஸ் ரொம்ப சின்னதுப்பா, ரொம்ப சின்ன ஜோன்ல தான் இருக்கும். அதான் எலக்ட்ரான் மேல எல்லாம் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்காது. எலக்ட்ரான் வழியில இருக்கும் நியூக்ளியஸோட. நியூக்ளியஸ்க்குள்ள வெறும் நியூக்ளியான்ஸ் இருப்பா. நியூக்ளியான்ஸ் யாரு? புரோட்டான், நியூட்ரான். அது மேல தான் உங்களுக்கு ஃபோர்ஸஸ். ஓகேவா? இங்க ஒரு சின்ன பிராக்கெட்ல நம்ம ஒரே ஒரு திங் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். என்ன சார் அட்ஜஸ்ட் பண்ணோம்? ஸ்ட்ரென்த்தோட ரேஷியோ அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் இங்க நான் உங்களுக்கு. ஸ்ட்ரென்த்தோட ரேஷியோ எப்படி? ஸோ சார் சப்போஸ் நம்ம இது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸை 1 எடுத்தா, சப்போஸ் நம்ம ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸை 1 எடுத்துட்டா, இதுக்கு ப்ரொபோர்ஷன்ல 10⁻⁻2ல இருக்கும் எலக்ட்ரோமேக்னெட்டிக். இதோட கம்மி ஸ்ட்ரென்த்ல இருக்கும் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் 10⁻⁻13. I am speaking also if you are not able to understand any writing and all. So 1 suppose நாம 1 எடுத்து ஸ்டார்ட் பண்றோம். இது நான் 1 எடுத்தா இது 10⁻⁻2ல இருக்கும். 10⁻⁻13 இன்னும் கம்மி. இது இன்னும் ஜாஸ்தி கம்மி. 10⁻⁻38 weakest. So strong nuclear force 1 னா அவன் 10⁻⁻38 அவ்வளவு கம்மி weakest. ஓகேவா? எழுதியாச்சாப்பா? டேக் ஸ்கிரீன்ஷாட். நீங்க அப்புறமா அது காப்பி பண்ணலாம், நோ இஷ்யூஸ். டேக் ஸ்கிரீன்ஷாட். ஸோ லாஸ்ட்ல கன்க்ளூஷன் என்னன்னா, நம்மளுக்கு இந்த 4 ஃபோர்ஸ் பத்தி நேம் அட்லீஸ்ட் தெரியணும். இது தெரியணும். வீக்கஸ்ட் ஃபோர் கிராவிடேஷனல், ஸ்ட்ராங்கஸ்ட் நம்மளுக்கு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இதோட ஸ்ட்ரென்த் லேர்ன் ஆகுதுன்னா வெரி குட், நைஸ். இஃப் யூ கேன் லேர்ன். ஒரு சின்ன ஐடியா இருக்கணும். இதெல்லாம் நம்ம இந்த லாஸ்ட் 3 நம்ம 12th கிளாஸ்ல தான் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் தான் இப்போ 11th கிளாஸ்ல நம்மளுக்கு 8th சாப்டர்ல வரப்போகுது. லாஸ்ட் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் புக் அதுதான் கிராவிடேஷன். புரியுதா? இன்னைக்கு நாம வெறும் ஓவர்வியூ பார்த்துருக்கோம். நான் ஒரு திங் எக்ஸ்பிளைன் பண்ணா அது டைமே பத்தாது. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் போதும். டோன்ட் பேனிக், ஐ எம் தேர். நான் எல்லாம் கிளியர் பண்ணிடுவேன் கொஞ்சம் டைம். ஓகேவா? சரி, ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம்.
ஃபாஸ்ட்டாக அட்டென்ட் பண்ணுங்க. On your mark, get set, go. இப்படிதான் எனக்கு புரியுது எவ்வளவு இப்போதான் எனக்கு புரியுது எவ்வளவு யூ ஆர் கன்சென்ட்ரேட்டிங் இன் கிளாஸ். வீக்கஸ்ட் ஃபோர்ஸ்ல சில பேர் ஆர் டிக்கிங் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸா? வீக்கஸ்ட் வேர்ட்னா வீக், இதுதான் ஆன்சரா? இப்போதானே சொன்னேன்னா உங்களுக்கு, தென் வாட் ஆர் யூ டூயிங் இன் கிளாஸ்? இதெல்லாம் அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி கிராவிடேஷன் இஸ் வீக்கஸ்ட், இந்த ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறமும் யூ ஆர் ட்ரை டு வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அஸ் வீக்கஸ்டா? கன்சென்ட்ரேட் பா, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஐ கேன் நாட் ஈவன் பிலீவ் தட் இட் இஸ் டஃப் ஃபார் யூ. இப்போதானே டீச் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஈஸிப்பா, நீங்க பண்ண முடியும். கன்சென்ட்ரேட் பண்ணுங்க. half of the problem comes when our mind is somewhere else. நாம ரோஹன் பத்தி திங்க் பண்றோம், சுரேஷ் பத்தி திங்க் பண்றோம், கீதா பத்தி திங்க் பண்றோம், ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருது, அதெல்லாம் நம்ம திங்க் பண்ணா இப்படிதான் ஆகும். நான் உங்களுக்கு கிராவிடேஷன் சொல்லுவேன், நீங்க யூ வில் பி பிளானிங் நம்ம எப்படி நாளைக்கு மீட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கேர்ஃபுல்லா இங்க கன்சென்ட்ரேட் பண்ணணும். பிசிக்ஸ்ல யூ ஆர் வெரி குட், எனக்கு டவுட்டே இல்லை. பட் யூ ஆர் ஜஸ்ட் டேக்கிங் சம் கைடன்ஸ் ஃப்ரம் மீ. அந்த கைடன்ஸ் அட்லீஸ்ட் ப்ராப்பரா எடுத்துக்கணும். அதான் நான் சொல்றேன். நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம், நான் எதுவுமே சொல்ல, வெறும் கேளுங்க என்ன என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன. மேபி யூ வில் லைக் இட், யூ வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங், யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங். கனெக்ஷன் எல்லாம் ஒரே கிளாஸ்ல ஹாஃப் அன் ஹவர்ல வராது, கொஞ்சம் 2-3 கிளாஸஸ் நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் புரியும் எப்படி இந்த டீச்சர் டீச் பண்றா, என்ன ஸ்டைல்ல வருது, அப்போ செட்டிங் ஆகும், டைம் ஆகும் கொஞ்சம். பட் கன்சென்ட்ரேட். இந்த கிளாஸ்ல ரொம்ப சாரி வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் சொல்லும் போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பண்ணுவோம். On your mark, get set, go. குட். யார் யார் கன்சென்ட்ரேட் பண்றா வெரி குட் பா, ரொம்ப இம்ப்ரெசிவ். யார் யார் ஸ்டில் தப்பா பண்றாப்பா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்கப்பா, அப்போதான் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. மேபி நத்திங் இஸ் கிளியர், வாய்ஸ் இஸ் நாட் கிளியர், நத்திங் இஸ் ஆடிபிள். அப்பவும் நம்ம இது ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட், அப்போவே தெரிஞ்சிடும். ஓகேவா? குட் பா. இந்த சாப்டர்ல தியோரி தான்ப்பா, என்ன நான் பண்ண முடியும்? நான் சாப்டரை சேஞ்ச் பண்ண முடியுமா? இந்த சாப்டர்ல தியோரி இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்ப்பா, நீங்களே சொல்லுங்க. சரி, எல்லாம் ஓகே. கொஞ்சம் நம்ம எண்ட் டோஸ்ல வந்திருக்கோம். புரியுறதா இப்போ கிளாஸ்? கொஞ்சம் கம்யூனிகேஷன் புரியுறதா? போரிங் எல்லாம் புரியும் எனக்கு, இந்த கிளாஸ் கொஞ்சம் போரிங் மாதிரி இருக்கலாம், பட் புரியுறதாப்பா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் தானே யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஓகே, சரி. தேங்க்யூப்பா, உங்களுக்கு புரியுதுன்னா குட். சரி, டவுட்ஸ் எல்லாம் நீங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட கேளுங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். சில பேர் ஃபீலிங் வாட் இஸ் கோயிங் ஆன் இல்ல. ஓகே, நான் என்ன பண்ண முடியும்ப்பா, நீங்களே சொல்லுங்க. நான் சடனா ஒரு நல்ல கொஸ்டின் பண்ணலாம், நைஸ் கொஸ்டின் பண்ணணும். ஓகே, வெரி நைஸ் கொஸ்டின், ட்ரை. நான் ரீட் பண்றேன், நீங்க டைம் எடுத்து இது பண்ணுங்க. 2 சார்ஜ்டு பாடிஸ், ஓகேவா? கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்ல பண்றேன் ஒரு கொஸ்டின், ஒரு நைஸ் கொஸ்டின் பண்றேன். 2 சார்ஜ்டு பாடிஸ் P and Q, ஒரு கேம் மாதிரி.
attract each other. Okay, va? Now Q is placed near another charged body R. They repel each other. Q R la பக்கத்துல வரும்போது they repel each other. First two charged bodies P and Q என்ன அவ attract ஆறா. ஓகேவா? Now அந்த Q நான் தூக்கி R பக்கத்துல போட்டுட்டேன். இந்த Rவும் ஒரு charged body and அவ repel ஆறா. If P and R are held close, இதுக்கு அப்புறம் நான் இப்போ P and R க்ளோஸ் பண்ணா பக்கத்துல bring பண்ணி என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகுமா, ரிப்பெல் ஆகுமா, நத்திங் ஹேப்பன் ஆகுமா, இல்ல இன்சஃபிஷியன்ட் டேட்டா இருக்கு. இதுல ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும். என்ன? பிளஸ் பிளஸ் இருந்தா ரிப்பெல் ஆகுது, மைனஸ் மைனஸ் இருந்தா ரிப்பெல் ஆகுது. அன்லைக் சொன்னா மைனஸ் பிளஸ்னா அட்ராக்ட், பிளஸ் மைனஸ்னா அட்ராக்ட். இப்படி நீங்க பார்க்கலாம். ஸோ நம்ம பி அண்ட் கியூ அட்ராக்ட் ஆகுதுன்னா அவ அன்லைக். ஸோ கேசஸ் ஏதுங்கோ பாருங்க என்ன மாதிரி ஆன்சர் வரலாம். ட்ரை பண்ணுங்க. நைஸ் கொஸ்டின். come on everyone try. brief பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க இப்போ. Okay, on your mark, get set, go. எல்லாருமே பண்ணுங்க அதான் டைம் கொடுத்துருக்கேன். கம் ஆன், டைம் இருக்கு ஸ்லோவா பண்ணுங்க. எவ்ரிவன் ஷுட் பார்ட்டிசிபேட். எனக்கு ஃபுல் பார்ட்டிசிபேஷன் வேணும், அதான் இம்பார்ட்டன்ட். ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். come on everyone has to participate. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வருது வரல அதெல்லாம் வேற விஷயம். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணும். அப்போதான் நம்மளுக்கு அந்த ஃபியர் போகும். ஓகே, நாட் பேட். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுப்பா. அதான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். யூ ஷுட் ஆல் பார்ட்டிசிபேட். வெரி குட், தோஸ் ஹூ ஹேவ் டன் கரெக்ட். வெரி நைஸ். ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது திருப்பி நாம ப்ராப்பரா கொஸ்டினை திருப்பி பார்க்கலாம், ஸ்லோவா பார்க்கலாம். டென்ஷனே இல்லை. ஃபாஸ்ட் எதுவுமே பண்ண வேண்டாம். நம்மளுக்கு டூ சார்ஜ்ட் பாடிஸ் P and Q attract each other. என்ன புரியுது நம்மளுக்கு? P and Q are attract means they are opposite in charge. அப்போதானே attract ஆகும், unlike இருப்பா. ஓகே, ஸோ ஒரே நிமிஷம், நான் இது எங்க எழுதலாமா? சரி, ஸோ இங்க எழுதுறேன். ஸோ P சேஞ்ச் பண்றேன். ஸோ நம்மளுக்கு P and Q இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் பாசிபிள். என்ன ஆப்ஷன்? ஐதர் P பாசிட்டிவ் இருக்கலாம், Q நெகட்டிவ் இருக்கலாம். இல்லைன்னா P நெகட்டிவ் இருக்கலாம், Q பாசிட்டிவ் இருக்கலாம். அப்போதானே அட்ராக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. டூ சார்ஜ் பாடிஸ் P and Q attract each other. So P either positive, Q negative, or P negative, Q positive. இப்படி தானே இருக்கும். இதுக்கப்புறம் அவ ஒரு R பாடிய பக்கத்துல Q ஓட பக்கத்துல வச்சிருக்கா. அப்போ என்ன ஆகுது? ரிப்பெல் ஆகுது. ரிப்பெல்னா இது Q நெகட்டிவ்னா ஆரும் நெகட்டிவ் தானே இருக்கணும். லைக் சார்ஜஸ் தானே ரிப்பெல் ஆகுது. லைக் சார்ஜஸ் தானே ரிப்பெல் ஆகும்பா.
ஸோ தட் மீன்ஸ் Q நெகட்டிவ்னா ஆரும் நெகட்டிவ் இருக்கும், அப்போதான் ரிப்பெல் ஆகும். அதே மாதிரி Q பாசிட்டிவ்னா ஆரும் பாசிட்டிவ் ஆகும், ஆரும் பாசிட்டிவ் இருக்கும், அப்போதான் ரிப்பெல் ஆகும். இதுதான் நம்மளுக்கு ரெண்டு கேஸ் பாசிபிள். கேஸ் 1, கேஸ் 2, ரெண்டு கேஸ் இதுதானே பாசிபிலிட்டி. அந்த क्वेश्चन படிச்சு இதுதான் ரெண்டு கேஸ் பாசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் அவ சொல்ற PQ அட்ராக்ட் ஆகுது. ஸோ P நம்மளுக்கு பாசிட்டிவ் இருக்கலாம், Q நம்மளுக்கு நெகட்டிவ் இருக்கலாம். கேஸ் 2ல P நம்மளுக்கு நெகட்டிவ் இருக்கலாம், Q பாசிட்டிவ் இருக்கலாம். ரெண்டு கேஸ்லயும் அட்ராக்ஷன் ஆகும். இப்போ R பாடியை நான் பக்கத்துல வைக்கும் போது R and Q நம்மளுக்கு ரிப்பல் ஆகுது. இப்போ நம்மளுக்கு Q நெகட்டிவ்னா R நெகட்டிவா, Q பாசிட்டிவ்னா R பாசிட்டிவ். ரெண்டு கேஸ்லயும் நம்மளுக்கு ரிப்பல் ஆகுது. வெரி குட். இப்போ நம்மளுக்கு PNRல பார்க்கணும். சோ அவ சொல்றா PNR நம்ம பக்கத்துல வச்சா என்ன ஆகும், இதுதான் क्वेश्चन. இப்போ நம்ம இது தாராளமா பண்ணிடலாம், வெறும் இதுதான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ PNR ஃபர்ஸ்ட் கேஸ்ல P நம்மளுக்கு பாசிட்டிவ், R நம்மளுக்கு நெகட்டிவ். லைக்கா அன்லைக்கா? அன்லைக். அன்லைக்னா என்ன ஆகும்பா? அட்ராக்ஷன். கேஸ் 1ல நம்மளுக்கு அட்ராக்ஷன் ஆகும். கேஸ் 2 பார்க்கலாமா? சரி, கேஸ் 2ல நம்மளுக்கு P என்ன இருக்குப்பா? நெகட்டிவ். R என்ன இருக்குப்பா? பாசிட்டிவ். இப்போ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், திருப்பி என்ன மாதிரி இருக்கு? லைக்கா அன்லைக்கா? இது அன்லைக். அன்லைக்னா என்ன ஆகும்? அட்ராக்ஷன் ஆகும். தட் மீன்ஸ் இதுதான் அட்ராக்ஷன். ஸோ மைனஸ் பிளஸ் இதுதான் நம்மளுக்கு அட்ராக்ஷன் ஆகும். புரியுதா? தட் மீன்ஸ் த ஆன்சர் இஸ் அட்ராக்ஷன். ரெண்டு கேஸ்லயும் நம்மளுக்கு அட்ராக்ஷன் தான் வருது. இப்படிதான் பண்ணுவோம் இந்த கொஸ்டின். ஈஸியா ஓகேவா? வெறும் நம்மளுக்கு இப்படி அப்ளிகேஷன் நம்ம சால்வ் பண்ணா நம்மளுக்கு ஸ்லோவா நம்மளோட மைண்ட் டெவலப் ஆகும். சரி, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நாம இப்போ இந்த கிளாஸ்ல யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் சர்டன் திங்ஸ். எப்படி போறது, எல்லாம் போறது. சரி, ஒரே ஒரு திங் எக்ஸ்ட்ரா மாதிரி தெரிஞ்சிருக்கும். ரொம்ப தியோரி நான் எழுதி வச்சிருப்பேன். ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்ட். நான் அவ்வளோ தியோரி எல்லாம் எழுத மாட்டேன். இன்னைக்கு தான் கிளாஸ்ல அவ்வளோ எழுதிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணா சரி எல்லாம் சார் எழுதலாம், டிஸ்டன்ஸ் டெஃபினேஷன் அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்? ஜெயில நம்மளுக்கு அப்ளிகேஷன் மேல ஜாஸ்தி நம்மளுக்கு கேர்ஃபுல்னஸ் இருக்கணும். அவ எல்லாம் தியோரி கேட்க மாட்டான். இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பிரச்சனை இருந்ததுன்னா அது தியோரி தான். ஸோ நான் எதுவுமே பண்ண முடியல. பட் நெக்ஸ்ட்ல இருந்து நாம ஜாஸ்தி கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம் கிளாஸ்ல. ரொம்ப குவிசஸ் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். நான் ஃபார்முலா சொல்லுவேன், நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் டீச் பண்ணுவேன் எப்படி வருது, அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணணும். நம்மளுக்கு அதுதான் வேலை இந்த பிசிக்ஸ்ல. நீங்க எக்கச்சக்கமா போடலாம். நம்மளுக்கு தியோரி எல்லாம் புக்ஸ்ல இருக்கு, நம்ம ஸ்கூல்லயும் லேர்ன் பண்றோம். என்ன பிரச்சனைனா ஒரே ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு அப்ளிகேஷன் தான் ப்ராப்ளம். எப்படி அந்த நியூமரிக்கல் நான் சால்வ் பண்ணணும், எப்படி ஒரு ப்ராப்ளமே அப்ளை பண்ணணும். ஸோ வி ஷுட் பி கமிங் இன் ஃப்ளைங் கலர்ஸ் இன் மெயின்ஸ் அண்ட் வி ஷுட் ஆல்சோ கிராக் அட்வான்ஸ். அதுதான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுல எல்லாம் அப்ளிகேஷன் ஓரியன்டட் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஸோ அதான் நான் பண்ண போறேன். ஜாஸ்தி தியோரி இருக்கும், நான் ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் வெறும் கொஸ்டின் ஃபார்ம்ல தான் எல்லாம் இருக்கும். புரியுறதா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வச்சு நீங்க ரொம்ப தப்பான ஐடியா யூ ஷுட் நாட் கால்குலேட். வெறும் இன்ட்ரோடக்ஷன்ல ரொம்ப தியோரி இருந்தது, அதான் யூ ஃபெல்ட் தட் ரொம்ப சார் ஏதுரா, அவ்வளவு ஜாஸ்தி நான் ஏது மாட்டேன். பட் இந்த சாப்டர் வாஸ் இம்பார்ட்டன்ட். என்னன்னா நாம யாருமே அதை படிக்க மாட்டோம் ஜாஸ்தி. பிசிக்கல் வேர்ல்டு யாருமே டச்சே பண்ண மாட்டோம். பட் கொஞ்சம் ஐடியா இருந்தா நம்மளுக்கு நல்லது. ஒரு ஸ்கோப் தெரிஞ்சுடுத்து, ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் தெரிஞ்சுடுத்து, அதுல தப்பே இல்லை. குட். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ரிவைஸ். ஒரே ஒரு திங் எனக்கு வேணும் இந்த கிளாஸ்ல இருந்து. எனக்கு எல்லாம் புரியுது. யூ ஹேவ் கம் டு திஸ் பேட்ச் இன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஆல். டெஃபினெட்லி யூ வில் கெட் தட். பட் இதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. எவ்வளோ யூ ஆர் கேர்ஃபுல்லி கன்சன்ட்ரேட்டிங் இன் கிளாஸ். சேட் நான் ஓப்பன் பண்ணா அன்னெசரி ஸ்பேமிங் எல்லாம் வேண்டாம். நீங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாஸ் டீச்சர் கிட்ட கேளுங்க. நான் என்னோட ஸ்பீடே அவ்வளோ ஸ்லோ இருக்கும், இது எல்லாம் புரிஞ்சிடும். ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒன்று, நீங்கள் பின்னாடி போகலாம். ஏதாவது டாபிக் புரியுதுன்னா நீங்கள் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம், பின்னாடி போய் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஒரு அட்வான்டேஜ் அது இருக்கு. செகண்ட் அட்வான்டேஜ், கிளாஸ்க்கு அப்புறமும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா நீங்கள் ரீப்ளே பார்க்கலாம். ஓகேவா? தேர்ட், கிளாஸ் டீச்சர் கிட்ட டவுட் கேட்கலாம். If you will be that much serious, you will see that
பிகாஸ் எஸ் எல்லாருமே ஒரு சீரியஸ்னஸ்ல தான் வரா. பட் சில பேர் கிவ் அப் பண்ணிடுறாங்க. அந்த கிவ் அப் இருக்கக்கூடாது லைஃப்ல. நான் என்ன பத்தியே சொல்றேன். நான் இப்போ டீச் பண்றேன். மேபி அந்த 5 மினிட்ஸ் மிடில் மேபி யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஹோல்ட் ஆன் டு தட். நோ இஷ்யூஸ். சில டைம் நானும் தப்பா இருக்கலாம். கொஞ்சம் மெத்தட்ல ஏதாவது எனக்கும் ரொம்ப அது மாதிரி இருந்தா செய்ய புரியல சார், நல்லா புரியல இருக்கலாம். பட் அந்த 5 மினிட்ஸ்னால ஃபுல் 90 மினிட்ஸ் கிளாஸை யூ ஷுட் நாட் மேக் இட் வேஸ்ட். நோ இஷ்யூ. அது அப்புறமா ரிப்ளை வச்சு பார்த்துக்கலாம். நீங்க டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். ஏதாவது நான் ஏதுறேன்னா பேனிக் ஆக வேண்டாம். ஐயோ எனக்கு எல்லாம் காப்பி பண்ணிடணும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஆன்லைன் தானே. ஆஃப்லைன்னா நமக்கு டென்ஷன். பிளாக் போர்டு ரப் டீச்சர் வில் பி ரப்பிங். ஓகேவா? நல்லா படிங்க. என்சிஆர்டி பண்ணணும். நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஜாஸ்தி எதுவுமே இல்லை. நீங்கள் வெறும் கிளாஸ் நோட்ஸ் ப்ராப்பராக பண்ணுங்க. லேர்ன் அந்த ஹோம்ஒர்க். இன்னைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நான் உங்களுக்கு சில கொஷின்ஸும் எக்ஸ்ட்ரா நான் பிரிங் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. புரியுறதா? So please make sure that you are properly doing everything. Okay? So but today you have been very good. Be humble like this. Be careful whenever you are chatting. Thank you so much. As I promised, I'll sing a few lines, 1-2 lines only for you. So first class. Okay, I'll just show the leaderboard quickly. Ibu, Ragul, Lokesh, your full name I'm not able to read. Daya Sakar, full name again, there's a problem. Kanishk, Leena, Shailesh, Sam, Preet, Mohammed, again full name beta, sorry. Neeraj, Kevin, Roshan, Dharinish, Kumar Guru. Okay, I'm very sorry, and the name full illa adha na read panna mudiyala. ஓகேவா? சரி. சஹானா சாரல் தூதோ. Just 1 minute, sorry. சஹாரா பூக்கள் பூத்ததோ, என் விண்வெளி தலக்கு மேல் திறந்ததோ, அடடா அந்த வெண்ணில வீட்டுக்குள் நுழைந்ததோ, அது என்னுடன் தேநீர் கொண்டதோ, கனவோ நிஜமோ காதல் மந்திரமோ, 1000 ஆண்டுகள் சேமித்த காதல் இது, 100,000 ஆண்டுகள் தாழ்த்தியும் வாழும் இது. சஹானா சாரல் தூதோ, சஹாரா பூக்கள் பூத்ததோ. Okay, thank you so much everyone. Take care. God bless you. Very happy with all of you. Thank you so much. Thank you for all your appreciations. Thank you beta. Bye. Take care. God bless you. Let's meet again. Bye.